தமிழ்த்தாய் வாழ்த்தை ஏற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் பெயரில் அமைந்த பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது கடும் விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது. 1891 மனோன்மணியம் என்ற தமிழின் முன்னோடி நாடக நூலை எழுதினார் சுந்தரனார். அதன் சிறப்பாலேயே அவருடைய பெயருக்கு முன்னால் மனோன்மணியம் ஒட்டிக்கொண்டது. 1970ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அன்றைய முதல்வர் மு. கருணாநிதி தலைமையிலான அரசு தமிழ்த்தாய் வாழ்த்தாக மனோன்மணியம் நூலிலிருந்து நீராறும் கடலுடுத்து செய்யுளின் ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்தது. 1990 நெல்லையில் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகத்துக்கும் மனோன்மணியம் சுந்தரனார் பெயர் சூட்டப்பட்டது. தமிழ் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும் தமிழ்த்தாய் வாழ்த்தை அதை எழுதியவர் பெயரில் அமைந்த பல்கலைக்கழகமே 3ஆம் இடத்துக்கு தள்ளியதே சர்ச்சைகளின் மையமாக ஆகியிருக்கிறது. தமிழர்களின் அடையாளம் என்பதோடு மாநில உரிமைகள் சார்ந்த விஷயமும் இது. இதன் பின்னணியில் இருப்பது யார்? இந்த விஷயத்தில் தவிக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று சமூக வலைதளங்களில் கொந்தளிப்பை பார்க்க முடிந்தது. முதல்வர் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட போது எழுந்த விமர்சனங்களை அடுத்து இனி தமிழக அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்குத்தான் முதலிடம் என்று தவிக அரசு அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.